ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் உள்ள கீபோர்ட் ஷார்ட்கட் பற்றி பார்ப்போம். இதுக்கு முதல்ல விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னா, இந்த சைடு நியூ பாரை வந்து எப்படி ஷோ அண்ட் பண்ணுறதுன்னு அப்படி பார்ப்போம். அதுக்கு கண்ட்ரோல்+B கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ஆகும். திரும்ப கண்ட்ரோல்+B கிளிக் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகும். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா, எப்படி வந்து நம்ம டெர்மினலை வந்து ஷோ அண்ட் ஹைட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து கண்ட்ரோல்+பேக் ஸ்டிக் கிளிக் பண்ணீங்கன்னா ஷோ ஆகும். திரும்ப கண்ட்ரோல்+பேக் ஸ்டிக் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபைல் இருக்கும். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா, எப்படி வந்து நம்ம ஒரு ஃபைலை ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்றோம். அது கண்ட்ரோல்+B கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு சர்ச் வரும். இதில் வந்து உங்கள் ஃபைலை ஃபைண்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைலை ஓப்பன் ஆகும். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா, எப்படி வந்து நம்ம வியூ பேஜ் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து கண்ட்ரோல்+டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் ஆகும். கண்ட்ரோல்+அப் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் ஆகும். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா, நம்ம எப்படி ஒரு கோடை வந்து காப்பி பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து நம்ம தேவையான கோடை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல்+C கொடுத்தீங்கன்னா காப்பி ஆகும். அதே கோடை வந்து பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல்+V கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆகும். அதே கோடை வந்து உங்களுக்கு கட் பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல்+X கொடுத்தீங்கன்னா கட் ஆகும். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா, எப்படி வந்து ஒரு ஃபைல் நேம் கிளாஸை வந்து ஃபைண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து கண்ட்ரோல்+F கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஃபைண்ட் விண்டோ வரும். அந்த இதில் வந்து நம்ம இப்போ காயின் அப்படின்னு ஒரு நேமை வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். அந்த காயின் அப்படின்னு எங்கெங்கே இருக்கோ அங்கேன்னு இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். முக்கியம் உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணணும்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இப்போ காயினுக்கு பதிலாட்டு வேற ஒரு நேம் வேணாம் அப்படின்னா இதில் அந்த நேமை டைப் பண்ணி இங்கே வந்து ஆல் ரீப்ளேஸ் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரீப்ளேஸ் இருக்கு. இப்போ ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா இங்கே ஃபர்ஸ்ட்ல செலக்ட்ல இருக்கிறதுக்கு மட்டும் ரீப்ளேஸ் ஆகும். ரீப்ளேஸ் ஆல் கொடுத்தீங்கன்னா இங்கே காயின் இருக்க எல்லாமே ரீப்ளேஸ் ஆகி நீங்கள் இங்கே என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம் வந்து ரீப்ளேஸ் ஆகும். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா, எப்படி வந்து ஒரு கோடை வந்து லைன் ஆஃப் கோடை வந்து எப்படி மூவ் மேலேயும் கீழே மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து அல்ட்டு அப் ஏரோ கொடுத்தீங்கன்னா இந்த லைன் ஆஃப் கோடை வந்து மேலே மூவ் ஆகும். அல்ட்டு+டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா கீழே மூவ் ஆகும். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா, எப்படி வந்து ஒரு லைன் ஆஃப் கோடை வந்து காப்பி எடுக்கிறது, மல்டிபிள் காப்பி எடுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து Alt+Shift+டவுன் ஏரோ கொடுத்தீங்கன்னா இந்த கோடை வந்து காப்பி ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ காப்பி வேணுமோ அத்தனை தடவை வந்து டவுன் ஏரோ கிளிக் பண்ணலாம். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா, மல்டி லைன் எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து Alt+, மவுஸ் ரைட் கிளிக் பண்ணுங்க. இங்கே கிளிக் பண்ணிட்டு Alt கிளிக் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு மவுஸை கிளிக் பண்ணுங்க. அடுத்த இது மவுஸ் கிளிக் பண்ணுங்க. எல்லாமே மவுஸை கிளிக் பண்ணிட்டீங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் எக்ஸ்ட்ரா அப்படின்னு டைப் பண்ணி ஹேஷ் கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு தடவை டைப் பண்ணும்போது நீங்கள் எங்கெங்கே எல்லாம் செலக்ட் பண்ணியிருந்தோ எல்லாத்துக்குமே அந்த ஹெச்ரா ஈக்குவல் டு ஹேஷ் அப்படின்றது என்ட்ரு ஆயிடுச்சு. இதுக்காக தான் இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறோம். அடுத்த ஷார்ட்கட் என்னன்னா, எப்படி வந்து ஒரு லைன் ஆஃப் கோடை வந்து கமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து கண்ட்ரோல்+ ஃபார்வர்ட் ஸ்லாஷை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த லைன் ஆஃப் கோடு கமெண்ட் ஆகும். இப்போ மல்டிபிளாக செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இந்த ஃபார்வர்ட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னால அது வந்து அந்த கமெண்ட் ஆகும்.